ஃபெக்கோன் என்ற ஊரில் இருக்கிற பீச். அந்த கடற்கரைக்கு அருகில் தான் நிற்கிறோம். இந்த நோமந்தி மாகாணத்தில் இருக்கிற பாதி பீச் கற்களாலேயே கொண்டிருக்கும். அருகே இருக்கிறது எல்லாமே கற்களாக இருக்குது. வாங்க அந்த கற்களை பார்ப்போம். கற்களால் மட்டுமே விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் பீச் மட்டும் இல்லை, கடலுக்குள்ள பாதி தூரம் இந்த கற்கள் தான் இருக்குது. இதில் ஒரு ஆள் பட்டம் விடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறா. கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே இவர் இதில் மீன் பிடிச்சு ஒரே ஒரு மீன் பிடிச்சிருக்கிறார். பிளாஷ் டு ஃபெக்கோன் என்ற இடத்துல நிற்கிறோம். ஃபெக்கோன் என்ற ஊரில் இருக்கிற பீச். அந்த கடற்கரைக்கு அருகில் தான் நிற்கிறோம். மிக அழகாக ஒரு காற்று வீசி கொண்டிருக்குது. இந்த பக்கத்தில் மலைகளில் வீடுகள் கண்ணெதிரே தோன்றி கொண்டிருக்குது. இந்த பக்கம் ஒரு அழகான மலைத்தொடர் போய்கொண்டிருக்குது. இயற்கை எழில் மிகு ஒரு நகரில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த துறைமுகத்தை தான் உங்களை சுற்றி காட்ட போகிறேன். வாங்க. இந்த நோமந்தி என்ற இந்த ரீஜியனில், இந்த மாகாணத்தில் வெயில் காலத்தில் கூட குளிராகத்தான் இருக்கும். அதாவது பரிசலையை வாழ்கிற எங்களுக்கு இந்த நாட்டு குளிர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடல் காற்று அதிகமாக இங்கே வீசுறதால வெயில் காலத்தில் கூட ஒரு குளிர்மையான ஒரு சூழல் தான் இருக்கும். கடலுக்கு எப்பவும் இறங்கி குளிக்க முடியாத ஒரு நிலைப்பாடு இருக்கும். இந்த ஊரில் வாழ்கிற மக்களுக்கு அது பழகி போயிருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் இது கடினமான விடயமாக தான் இருக்கும். இதில் கொஞ்சம் பேர் இறங்கி குளிக்கணும், ஆனால் எங்களால் நிற்க கூட முடியல, அவ்வளவுக்கு குளிருது. நான் இப்போ நிற்கிறது நோமந்தி என்ற மாகாணத்தில் பிளாஷ் டு ஃபெக்கோன் என்ற ஒரு பீச்சில் தான் நிற்கிறேன். ஃபெக்கோன் நகரில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான பீச். பீச் என்றாலே எங்களுக்கு மணல் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இந்த நோமந்தி மாகாணத்தில் இருக்கிற பாதி பீச் கற்களாலேயே கொண்டிருக்கும். கடற்கரையில் நடக்க முடியாது, கல்லுகளே இருக்கும். காரணம் அங்கே இருக்கிற அந்த மலைத்தொடர். அந்த மலைத்தொடர் கடலை அண்டி கடலுக்குள்ளேயே அந்த மலைத்தொடர் இருக்குது. ஆகவே மக்கள் மலைகளோடும் கடலோடும் இணைந்து வாழும் ஒரு பாரம்பரியத்தை கொண்ட மக்களாகவே இந்த நோமந்தி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் பழமையான மக்கள் என்று சொல்லிக்க தமிழர் நாங்கள் எப்படி பெருமை கொள்கிறோமோ, அதே போல பிரான்ஸ் நாட்டில் இந்த நோமந்தி என்ற மக்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு மிகவும் பழமையானவர்கள் என்று சொல்லலாம். வரலாறு படைத்தவர்கள் என்று கூட சொல்லலாம். இயற்கையோட மட்டுமே அண்டி வாழ்ற இவர்களுடைய வாழ்வியல் மிக வித்தியாசமா இருக்குது. குளிர்காலத்துல ஒரு நாடு குளிரா இருக்கும். ஆனால் நோர்மந்தி என்ற இந்த நகரம் அல்லது இந்த மாகாணம் கோடை காலத்திலையும் குளிர்மையாகத்தான் இருக்கு. கடல் காற்று எப்பவும் இங்கு வந்து கொண்டிருக்கிறதால கோடை காலத்துல கூட குளிர் அதிகமாகவே இருக்கும். அதுவும் பாரிஸில் வாழ்ற எங்களுக்கு இந்த மண்ணுக்கு வந்தோம் என்று சொன்னால் கோடை காலத்துல கூட நாங்கள் மேலே ஒரு போர்வை போத்து கொண்டுதான் திரிய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. கடல்ல இறங்கி குளிக்கிறன்றது கூட மிக கடினமா இருக்கும். என்ன பாருங்க, அந்த பின்னுக்கு பெரிய ஒரு மலையில நிறைய வீடுகள் கட்டப்பட்டு இருக்குது. வரிசை வரிசையாக வீடுகள் கட்டப்பட்டு இருக்குது. வாங்க அந்த வீட்டை காட்டுறேன். மலையில வீடுகள் அமைக்கிறன்றது விளையாட்டு இல்லை. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த மலைப்பகுதியில வீடுகள் அமைக்கப்பட்டு இருக்குது. இதுல கார்ல போறேன்னு சொன்னால் மிக கடினம். ஆனாலும் நாங்கள் எடுத்திருந்த வீடு கூட இந்த மலைப்பகுதியை ஆண்டிய வீடுதான். கார் ஏறி இறங்கி வளைஞ்சி நெளிஞ்சுதான் போக வேண்டியிருக்கு. மேட்டு பகுதியிலிருந்து கீழே இறங்கி பள்ளத்தாக்குலேருந்து மேடு பகுதியை போய் சென்று வர்ற வாகனங்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுவதுமாக மலைத்தொடர், மிக அழகான மலைத்தொடர். இந்த மலைத்தொடர் நீண்டு கொண்டு போகுது. இத மலை என்று சொன்னாலும் இடையே பாறை வடிவமாக கூட இருக்குது. சில உருவங்கள் வடிவத்துல கூட இந்த பாறைகள் கடல் தண்ணியால செதுக்கப்பட்டிருக்குது என்று கூட சொல்லலாம். வாங்க இந்த கடலை பார்ப்போம். இன்றைக்கு கோடை காலம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறோம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி என்று சொன்னாலே கோடை காலம் தான். பிரான்ஸ் நாட்டில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதமுமே அதிவெப்பமான காலநிலை தான். ஆனால் என்ன சுற்றி பாருங்க, எனக்கு இந்த காற்று எப்படி அடிக்குது, இந்த கடல் நீர் எப்படி இருக்குது, வானம் எப்படி இருக்குது. ஒரு சூரியன் என்றது பளிச்செண்டு இல்லாமல்
ஒரு மந்தமான நிலையாக இருக்குது என்று தான் சொல்லணும். என்னதான் இருந்தாலும் கடல் நீரை கண்டால் குளிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆர்வம் வரும். அதே போலதான் இங்க கடலுக்கு குதிச்சு கொண்டிருக்கணும். நான் முன்னம் சொன்னது போல இந்த பீச் மணல் அங்கே இல்லை, பீச் அருகே இருக்கிறது எல்லாமே கற்களா இருக்குது. வாங்க அந்த கற்களை பார்ப்போம். பீச்சில் மணல் இல்லை, வெறும் கற்கள் மட்டுமே இருக்கிற ஒரு பீச் தான் இந்த பீச். பீச் என்றால் மணலில் விளையாடுறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே வருவோம். ஆனால் இங்கே கற்களால் மட்டுமே விளையாட முடியும். அது மட்டும் இல்லாமல் பீச் மட்டும் இல்லை, கடலுக்குள்ள பாதி தூரம் இந்த கற்கள் தான் இருக்குது. வருங்காலோட நடந்து போனால் கடல்ல உள்ளுக்கு இறங்கி குளிக்க முடியாத நிலை இருக்குது. அதே போல இந்த நீருக்குள்ள இறங்கி குளிக்கிறேன்டா கூட இந்த கற்கள் பாதத்தை நல்ல வடிவா பதம் பார்த்துவிடும். நேற்று நாங்கள் இப்படி குளிக்க போக எங்களுடைய பாதங்கள் எல்லாம் பதம் பார்க்கப்பட்டுட்டுது. வருங்காலோடு இந்த கடலுக்குள்ள இறங்க முடியாது. காலுக்கு ஷூஸ் போட்டு கொண்டுதான் இந்த கடலுக்கு இறங்க வேண்டிய கட்டாயம். அங்க ஒரு கலங்கரை விளக்கம் தெரியுது பாருங்க. இந்த நகரத்துல நிறைய கலங்கரை விளக்கம் பார்க்கலாம். என்னன்னு சொன்னால் இந்த நகரமே கடலால ஒரு பகுதி அமைஞ்சிருக்குது. அதாவது பிரான்ஸ் நாட்டில் மேல் பகுதியில் இடது பக்கம் இருக்கிற பகுதி தான் நோர்மாந்தி. இங்கே கடல் பாதி ஒரு பகுதி கடலால் சூழப்பட்டிருப்பதால நிறைய கலங்கரை விளக்கத்தையும் பார்க்கலாம். நான் முன்னமே சொன்னது போல அந்த பகுதி இங்கிலாந்து. இந்த கடலை தாண்டி அந்த பகுதிக்கு போனால் இங்கிலாந்து இருக்குது. நிறைய பேர் குளிக்க வந்திருந்தாலும் குளிக்க முடியாமல் இருக்கணும். காலநிலை சரியாக இல்லை. இருந்தாலும் நீரை கண்டோன்னே, அதுவும் கடல் நீரை கண்டோன்னே ஒரு முறையாவது அதுக்குள்ள குதிச்சு நீந்திட்டு வரணும்ன்ற ஆசையில் குளிச்சு கொண்டிருக்கணும். வாங்க பார்ப்போம். மிக அழகான பச்சை நிற கடல், மிக அழகாக இருக்குது. காத்து களமா வீசி கொண்டிருக்குது, அலை கடலை மோதி கொண்டிருக்குது. இப்படியான ஒரு கடலை கண்ட உடனே குளிக்கணும்ன்றது எல்லாருக்கும் தோன்ற ஒரு விஷயம்தான். ஆனாலும் குளிக்க முடியாத சூழல். இங்கே சூரியனை காணவில்லை, வானத்தில் சூரியனே இல்லை. நாங்கள் இன்றைக்கு சூரியன் மறையிற காட்சியை பார்க்கலாம்ன்ற எண்ணப்பாட்டில் இருந்தாங்க. பார்க்க முடியாத சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்குது. நோர்மாந்தியில் எப்பவுமே கோடை விடுமுறைக்கு வந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டு கொண்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு காலநிலை என்று சொன்னால் மறுநாள் வேற காலநிலை வரும், அல்லது காலை ஒரு காலநிலை என்று சொன்னால் மதியம் மாலை என்று சொல்லி காலநிலை மாறிக்கொண்டே இருக்கு. வாங்க அந்த கடற்கரை வரைக்கும் போவோம். நான் சொன்னது போல மணலே இல்லை, இந்த வருங்காலோட நடந்தே வர முடியாது. அந்த பகுதியில் இருந்து அப்படியே அங்காள பக்கம் அவ்வளவும் அந்த மலை போய் கொண்டிருக்குது. மலைத்தொடர் அப்படியே நீண்டு கொண்டு போகுது. வெறும் கற்பாறைகளால் ஆன மலைத்தொடர் தான் அது. அந்த மலைத்தொடர் கூட இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இல்லையென்றால் இவ்வளோ கடற்தண்ணீரும் இந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது கடல் பகுதி, கடல் ஊராக பட்டண ஊராக இருக்கும் பொழுது இந்த பகுதியில் என்னுடைய இடது பக்கத்திலையும் மலைப்பகுதி இருக்குது. அந்த மலைப்பகுதியை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஊரே அமைஞ்சிருக்குது, சர்ச் இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது என்று சொல்லி மலையில கூட ஊர் அமைஞ்சிருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்குது. எங்களுடைய ஊர்ல காகங்கள் எவ்வளவு அதிகமோ அதே போல நோர்மாந்தி என்ற இந்த மாகாணத்துல முயத் என்ற நீர்ப்பறவைகள் தான் அதிகம்.
மனிதருக்கு பயப்படாத பறவைகள் என்றுதான் அவற்றை சொல்ல வேண்டும். மனிதர்களோடு பழகிவிட்டபடியால் அவர்கள் இந்த கடற்கரையில் சாதாரணமாகவே எந்த பயம் இல்லாமல் அந்த பறவைகள் நடந்து திரியக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. கடல் பார்த்தாச்சு, மலை பார்த்தாச்சு, கலங்கர விளக்கம் பார்க்க வேணாமா? வாங்க கலங்கர விளக்கம் பார்ப்போம். இதில் ஒரு ஆள் பட்டம் விடுறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். கடற்கரையில் பட்டம் விடுறது இங்கே ஒரு வழக்கம், பட்டம் விட்டு விளையாடுறது. ஆனால் காற்று போதாமல் இருக்குதுன்னு சொல்கிறதால பட்டம் விட முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறான். கடற்கரை மண்ணில் எப்படி வேகமாக நடக்க முடியாதோ அதே போல தான் இந்த கல்லுகள்லையும் நடக்கிறது மிக கடினமாக இருக்குது. கடற்கரைக்கு நீந்த வந்த ஒரு குரூப், கடற்கரையில் வெயில் காயறதுக்கு வந்த ஒரு குரூப், பட்டம் விட வந்த ஒரு குரூப் என்று சொல்லி மீன் பிடிக்கவும் வந்திருக்கணும். இங்கே மீன் பிடிக்கிறதுக்காக தூண்டில் போடப்பட்டிருக்குது. C'est la première fois que vous faites ou vous faites assez souvent? Oui, de temps en temps, mais là, rien aujourd'hui. Ah, Rien aujourd'hui. ça fait combien d'heures que vous êtes là? Maintenant, j'ai arrivé à 1h et quelques. D'accord. Il n'y a rien. Il n'y a rien? C'est pour quelle raison qu'il n'y a rien? Je ne sais pas. Tout le monde qui est là le matin, pris un petit poisson avant tout de suite. Mais là, il n'y a rien. Ah mince. C'est pas à cause de temps? Pour moi, c'est le temps. C'est le temps, hein, parce que c'est pas le meilleur temps. Nous ne sommes pas. Les animaux, ils sont comme un chien. Ils sentent, ils nous regardent. Si un chien qui vient vers moi, il sait si bien ou pas. Oui. Nous, non. Nous, non. Voilà, c'est vrai, la Ouais, vérité. Hein. ouais, c'est ça. Et nous passons, ils sont déjà mon père, avant il parlait de ça. C'est la lune, si le temps il va changer, Oui. Voilà. Oui, chez nous aussi on dit ça. C'est la lune, le soleil, le temps. Voilà, Et les poissons, on peut attraper par rapport à ça. Voilà, tout à fait. Les crabes, c'est pas pareil. C'est pas le même moment qu'on peut attraper les crabes. Les crabes, c'est autre moment que les poissons. Oui, mais le crabe, la marée basse, mais ici, il n'y en a pas. Il n'y en a pas. Si, non. Très bien. Ben, bon courage quand même. Hein. Ouais, vous êtes de quelle origine? Ben, je suis sri-lankaise. C'est loin. Sri Lanka, oui. Mais j'habite à Paris. Ah, et moi aussi. Ah, vous venez de Paris? À Romainville. Romainville, oui, d'accord. Ok, super. C'est ici du Portugal. Oui, vous êtes... Ah, d'accord, vous êtes d'origine portugaise. மீன் பிடிக்க வந்தவரா ஆனால் இன்றைக்கு கடலில் மீன் இல்லையா? நிறைய பேர் வந்து நிற்கணுமா ஆனால் மீன் இல்லையா? நார்மலாக மீன் பிடிக்க வந்த காலையில் ஒரு மீனாவது பிடிச்சு கொண்டு போகிறது வழக்கமாக இருக்குதாம். ஆனால் இந்த முறை இன்றைக்கு மீன் இல்லாமல் இருக்குதாம். ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாராம். 1.5 மணி நேரமாக இதில் காத்து கொண்டு இருக்கிறாராம். மீனே கிடைக்கலையென்று சொல்கிறார். இந்த காலநிலைக்காகத்தான் மீனும் இல்லைன்னு சொல்லப்படுது. வெயில் இல்லை, அதால் மீன் இல்லையோ தெரியல. இந்த நாட்டில் வாழ்கிற விவசாயிகளும் மீனவர்களும் மிக கஷ்டமான வாழ்க்கை தான். எங்கட நாட்டில் நீர் இல்லை, அதிக வெயில்ன்றதால எப்படி உற்பத்திகள் இல்லாமல் போகுதோ அதே போல் இங்கே அதிக குளிர், அதிக காத்தால் உற்பத்திகள் எல்லாம் அழிஞ்சு போகிறது வாய்ப்பு இருக்குது. கடலில் வேலை செய்கிற கடல் தொழிலாளிகளுக்கு கூட இது சரியான ஒரு கடினமான நிலையாக இருக்குது. மிக குளிரண்டால் கடலுக்கு போக முடியாது, நிறைய காத்தண்டால் கடலுக்கு போக முடியாது, மீன் பிடிக்க முடியாது என்ற துன்பமான நிலையெல்லாம் இங்கே இருக்கிற தொழிலாளர்களுக்கும் இருக்குது. எங்களுடைய நாட்டில் வாழ்கிற மீனவர்கள், விவசாயிகள் எப்படி துன்பப்படுகிறார்களோ
அதற்கு எதிர்மறையான துன்பங்களை இவர்கள் இங்கே படுறார்கள். எங்கள் நாட்டில் வெயில் அதிகமாகிறதால ஏற்படுற துன்பத்துக்கு இடையில இங்கே குளிர் காரணமாக அதிக துன்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் உங்களோட பேசியே கலங்கரை விளக்கத்துக்கிட்ட வந்துட்டேன். இது கொஞ்சம் தூரம் தான், வாங்க நடப்போம். கலங்கரை விளக்கத்துக்கு அருகில் வந்துட்டோம். நான் தொலைதூரத்தில் காட்டின வீடுகளும் எனக்கு அருகில் வந்துட்டுது. இல்லை, நான் அந்த வீடுகளுக்கு அருகில் வந்துட்டேன். மிக தூரத்தில் பார்த்த மலைப்பகுதியில் இருந்த வீடுகள் எல்லாம் இப்போ கிட்ட நின்று பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் நிறைய போட்டுகளும் போகுது. கையால் வலிச்சு கொண்டு போகிற போட்டுகள், மோட்டார் போட்டுகள் வந்து நிறைய போகுது. கலங்கரை விளக்கம் ஒன்று தான் பார்க்கலாம், இன்னொன்றுக்கு மற்ற பகுதிக்கு போகணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு கலங்கரை விளக்கத்தை கிட்ட போய் பார்ப்போம். தூரத்தில் பார்த்த கலங்கரை விளக்கத்துக்கிட்ட வந்துட்டேன். தூரத்தில் பார்க்க மிகப்பெரிய கோபுரமாக தெரிஞ்சது. கிட்ட வந்தோடனே ஒரு சின்ன கோபுரமாகவே இருக்குது. கலங்கரை விளக்கத்துக்கு மேலே போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்கே 2 கலங்கரை விளக்கம் இருக்குது. ஒன்று பச்சை நிறத்துலையும் ஒன்று சிவப்பு நிறத்துலையும். நிறைய பேர் மீன் பிடிக்கிறதுக்காக தங்களுடைய தூண்டில்களை கடலுக்குள்ளே போட்டு கொண்டிருக்கணும். மீனும் பிடிபட்டிருக்கு போல இருக்கு. ஒரு மீன். சின்னவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான் மீன் பிடிக்கிறத பார்க்கறதுக்கு. என்ன மீன் இது? மீலி தமிழ்ல என்ன மீன் இது? யார் வைக்கிறது? என்ன பண்ண வைக்கிறதா? Le truc il est où en fait? அருகில் இருக்கிறது ஒரு கலங்கரை விளக்கம். நான் நிற்கிறது இன்னொரு கலங்கரை விளக்க பாலத்தில். இங்கே நிறைய பேர் மீன் பிடிச்சு கொண்டிருக்கணும். ஒரு மீன் பிடியும் பட்டுட்டுது. Vous allez vendre votre poisson, c'est juste pour vous? C'est pour moi. C'est juste pour vous? Oui. Vous voulez pas partager? Non. Vous êtes sûr? Non. On va faire un petit barbecue ce soir. Ah, vous voulez pas partager avec nous? கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே இவர் இதில் மீன் பிடிச்சு ஒரே ஒரு மீன் பிடிச்சிருக்கிறார். Vous avez attrapé qu'un seul poisson? 2. 2 மீன்களை பிடிச்சிருக்கிறாராம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொளியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவர். நன்றி, வணக்கம்.